செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, நாங்கள் எங்களோட பேஜிட்ட பேரை மாற்றிட்டோம். இன்றையிலேருந்து எங்களோட பேஜிட்ட பேர் வந்து நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை. மை மக்களே, நாங்கள் சொன்ன மாதிரி தான் மண்டபஜிலிட ரைட் ஹேண்ட் ப்ளஸ் அக்கௌண்டன்ட் ரியாஸ் அக்குரனில் இருக்கிறாரு. 6ஆம் கட்ட பள்ளி முன்னுக்கு கசாவத்த ரோட் பாலத்துக்கு நேராக போயிட்டு சோத்தங்காய் பக்கம் திரும்பினா இவட ஊடு இருக்கு. மை மக்களே, நேற்று நாங்கள் இவரை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோன்னு பதறி போயிட்டு லைவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். உடனே அதில் என்ன பேசினார்னு கொஞ்சம் கேட்டுட்டு வருவோம் வாங்க. கட்டாயம் வீடியோ கம்மிங் சூன் போடுறீங்க, கட்டாயம் அதை தெளிவோடு கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்ன்ற ஒரு பேஜில் ஒரு கள்ள ஐடியா அது தொடர்ந்து ஆசிஃப் அஸ்லாமுக்கு பல விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வீடியோலாம் போட்டுன்னு வாரீங்க. நான் உண்மையிலே இதுக்கு வந்து ஒரு ரிப்ளை ஒன்று வைக்கிறேன். நான் இவ்வளோ காலத்துக்கு இதுவரைக்கும் நான் லைவ்ல வந்து நான் பேசிடல, வீடியோ போடுவேன், ஃபோட்டோ போடுவேன். லைவ்ல வந்து பேசுகிற காரணமே தான் நான் ஆசிஃப் அஸ்லாம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டுக்கு ஏண்ட சொந்த காரில் நான் பெட்ரோல் அடிச்சுன்னு அவரை புத்தளத்தில் சிலாபத்துக்கு அடுத்து பாலமுனை கல்முனை மூதூர் எங்கெங்க அவரோட ப்ராஜெக்ட்லாம் அவர் செய்கிறாரோ ஏண்ட காரில் நான் பெட்ரோல் அடிச்சுன்னு செலவழிச்சுன்னா கூட்டின்னு போனேன். காரணம் என்ன சொன்னால் அந்த நன்மையும் எனக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. சரி, ஏன்னா எங்களுக்கு கேட்டீங்க தானே, இந்த ரியாஸ் நன்மை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவட பின்னுக்கால போனானா. அப்போ பள்ளிக்கு போகிறாரு இல்லை போல, இவர் நன்மை அடைஞ்சு கொள்றதுக்கு அவன்கிட்ட பின்னுக்கு போகிறான். அவனே பெரிய கல்லன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி கல்லனோட போகிறோம் நல்லவனாக இருப்பான். என்னோட கேள்வி அது தான். 1500 கிலோ அரசியல் களவு எடுத்தான். மக்கள்கிட்ட காசு 10 லட்சத்தை எடுத்து செலவழிச்சேண்டு அவனோட வாயிலே சொல்லிட்டான். அவன் நல்லவன், இவருக்கு அவரோட போனால் இவருக்கு நன்மை கிடைக்குமா? யாஸ் நன்மை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த வழி இந்த மண்டபஜிலியோட போரை தான். மை மக்களே, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மண்டபஜிலி கணக்குன்றதே தெரியாது. அவன் படித்ததும் இல்லை. அவனுக்கு 5 தேங்காய் அன்றைக்கு தேங்காய் விற்கிறேன்னு 5 தேங்காயோட கணக்கே ஒரு அடிக்க சொல்கிறதுக்கே இல்லை. அப்படியாப்பட்டவன்ட கணக்கு வழக்கெல்லாம் இவர் தான் பார்க்குறாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் நாங்கள் இவரை கல்லன்னு சொல்லலை. ஆனால் அவன் சல்லியெல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கின்னு சொல்கிறோம். கேள்விப்பட்டமாகி இவர் ஊரில் திடீர் பணக்காரன் ஆகினாராம். எலெக்ஷன் எல்லாம் கேட்டிக்கிறார், அதுவும் நல்ல கட்சியில் கேட்டிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், இந்த கட்சி தான் எங்களோட நாட்டே பங்களோட் ஆகிச்சு. இதே மாதிரி கட்சியில் இதே மாதிரி கூட்டணியில் ஈக்கிறவன் எங்களை பொறுத்தளவுக்கு நல்லவன் இல்லை. இது ஸ்ரீலங்காவில் எல்லா மக்களுக்கும் தெரியும். பெட்ரோல் அடித்து நன்மை செய்ய போகிற ஆள் உலகத்தில் இவர் மட்டும்தான். எங்களோட பேஜை வந்து கள்ள பேஜ் சொல்கிறாரு. எங்களோட பேஜை 3 வருஷமாக ஆகிக்குது, 3 வருஷமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும், எங்களோட பேஜ் ஸ்டார்ட் ஆக்கி 6 மாதம்தான் ஆகுது. இதிலே விளங்குதா இந்த மனுஷன் பொய்யை தான் சொல்கிறாருன்னு. அவர் லைவில் பேசியிருந்தார். நான் ஜப்பானில் போயிட்டு உழைச்ச காசு அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாரு. அல்லாஹ்வாலம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் மண்டபஜிலியை பற்றி அவ்வளோ லைட்டாக பேசிட்டு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று பேசுவார் பாருங்கள், அதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை பாவிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த துனியாட விஷயங்கள் மட்டும்தான் ஒரு சில பேர் சமூக வலைத்தளத்தை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் என்னுடைய நண்பர் சகோதரர் ஆசிஃப் அஸ்லாம் இன்றைக்கு 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வந்து 2024 5 வருட காலமாக தொடர்ந்து அவருடைய பணியை செஞ்சு கொண்டு வரார். அல்ஹம்துலில்லாஹ். அவர் இந்த பணியை செய்யறதுக்கு உதவி செஞ்ச யாருன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்க. ஒரு நாள் கூட 2019 2024 ஒரு நாள் கூட அவருடைய வேலை திட்டங்கள் நீக்கல. அக்குரன ரியாஸ்க்கு அவட ஃபோட்டோ நாங்கள் காட்டினோன்னா அவருக்கு கோவம் போயிட்டுடுச்சு. அப்போ நீங்கள் மദ്രസா பிள்ளைகளோட வீடியோ எடுத்தே எல்லாத்துக்கும் முழு உலகத்துக்கும் காட்டுறீங்களே, அப்போ அந்த பிள்ளைகளை பெற்ற உமா அப்பாக்கு எவ்வளோ கோவம் போயிட்டீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பார்த்தீங்களா எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருன்னு? க்ளோஸ் இல்லாத மாதிரி தான் பேசுகிறாரு, ஆனால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. என்னது நல்லவனம் அடை சமூக வலைத்தளத்தை அவன் தான் நல்லா யூஸ் பண்ணுறான். அதுதான் அவன் தான் நல்லா யூஸ் பண்ணுறான். பொம்பளையில் வீடியோ எடுக்கிறான், பிள்ளைவேலை வீடியோ எடுக்கிறான். அவன் நல்லது செய்கிறான்னு இவன் மனசில் போட்டிக்கிறாரு. லாபம் இல்லாமல் எவனுமே இதுக்கும் இறங்க மாட்டான். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலைமையில் அவன்கிட்ட பின்னுக்கால போகிறதா இவன்ட வேலை பாருங்கள். தேங்காய் பின்னுக்கிக்கிறாரு, நிறைய தேங்காய் இருக்கி தான் பின்னுக்கிக்குது இவன்ட்டு. தேங்காய் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ தேங்காய் டீலிங்கும் இவர்கிட்ட தான், முட்டை டீலிங்கும் இவர்கிட்ட தான், எல்லாத்திர பின்னுக்கும் இவர்கிட்ட தான் பேக் போனாக ஆகிக்கிறார் இவன்ட்டு.
உண்மைக்கும் எங்களை பொறுத்த மட்டுக்கும் மண்டபஜிலியோடு நல்லவன் சேர மாட்டான். அப்படி சேர்றவன் நல்லவனாகவும் மிக்க மாட்டான். இப்போ மதரசா பிள்ளைகளை வச்சு சம்பாதிக்கிற லிஸ்ட்டில் 3ஆவதாக இவர் வந்திருக்கிறார். அம்ஜத் மௌலவியை கேட்க வச்சான், எங்களோட மண்டபஜிலியை பிள்ளைகளை காட்ட வச்சான், இவரை சல்லியை பின்னுக்கு சேர்க்க வச்சான், எங்களை பார்க்க வச்சான். எங்களுக்கு இவர் ஒரு சாபம் ஒன்று விட்டார் ரியாஸ். அந்த சாபத்தை கொஞ்சம் கேளுங்க. வீடியோ கமிங் ஷூன் போட்டியில் நானும் எதிர்பார்க்கிறேன். கட்டாயம் வீடியோ போடுங்க, நானும் எதிர்பார்ப்பேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு முந்தி இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள சட்டம் தான் கடமையே செய்யும். சட்டம் தான் கடமையே செய்யும். காரணம் என்ன சொன்னால், எங்கடா சட்டம் தான் கடமையை செஞ்சிச்சு? முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொன்னவனே விட்டு வச்சிருக்கு. உலம சபையும் இதை கேட்டு சும்மா தான் இருக்கு. நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். உலம சபைக்கிட்ட சொல்கிறத விட ஐநா சபைக்கு சொல்லியிருந்தாலும் ஏதாவது சரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் உலம சபைன்னு ஒன்று ஈக்குதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்திருந்தேன்டா இதுக்கு இந்த பிளவில் காட்டி சம்பாரித்து திங்கிறதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்களோட சார் சொன்னது, ஒரு தப்பு நடக்கிற நேரம் அதை தட்டி கேளுங்க, இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு வரங்காண்டும் அது விளங்காது. அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மக்களும் பார்க்கட்டும் இந்த மதரசாவில் என்ன நடக்குதுன்னு. கடைசியாக நாங்கள் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் சொல்கிறது நெசமாக பொய்யாண்டு நீங்களே முடிவெடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியது நடக்குது. ஒரு மரத்திலேருந்து இலையொன்று உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமே. இதை செய்யக்கூடிய எனக்கு கூலியை தரக்கூடியவனும் அல்லாஹ். இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க துவா செஞ்சுக்கோங்க. கட்டாயமா எனக்கும் சேர்த்து துவா கேட்டுக்கோங்க. நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இதுக்கு போற வார காலத்துல உண்மைகிட்டா அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடி சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. படைச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா. உண்மையாடா அல்லான்ற உண்மையாடா? உண்மையாடா அல்லான்ற உண்மையாடா?